வணக்கம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த புது வருஷத்துடைய பெயர் ஜெய. இந்த ஜெய வருஷம் 60 தமிழ் ஆண்டுகள்ல 28வது வருஷம். இந்த ஜெய வருஷத்துல நடக்க போற கிரகங்களின் பெயர்ச்சிகளால மனிதர்களின் வாழ்க்கையில ஏற்பட போற நிகழ்வுகளை கணிக்கிறது தான் ஜோதிடம். அப்படி ஜோதிட சாஸ்திரப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜெய வருஷம் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத சொல்ல வந்திருக்காரு ஜோதிடர் திரு பூஷன்ஜி பழனியப்பன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வணக்கம் நேயர்களே. இந்த அருமையான தமிழ் புத்தாண்டு ஜெய என்ற பெயரிலே தொடங்குகிறது. அதாவது ஜெய வருடம். ஜெய வருடம் அப்படின்னா எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லணும். 14/4/2014 காலை 6:05 மேஷ லக்னத்தில் சந்திரஹோரையில் தொடங்குது. ஸோ அந்த சந்திரஹோரையில் தொடங்குறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. பட் இருந்தாலும் அந்த ஜெய வருடம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தீவிரமான முயற்சி, அதாவது முயற்சி திருவினையாக்கும் என்பார்கள். அதுபோல் பதறாத காரியம் சிதறாத என்பார்கள். அதுபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நிதானமான ஒரு செயல்பாடுகள், பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, அவசரப்படாமல் ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் நல்ல முயற்சி, இது இந்த வருஷத்தில் ஒரு அருமையான வெற்றியை கொடுக்கும். பொதுவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை வளம் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். சிவப்பு தானிய பொருட்களுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும். பொதுவாக அந்த காட்டுப் பொருட்களுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதாவது தட்டைப்பயிறு, உளுந்து, இது போன்ற விஷயங்கள் அதிகமான விளைச்சலை தரும். விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கலைத்துறை, அப்புறம் சின்னத்திரை, அப்புறம் இசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பட்டிமன்றங்கள், இதுபோல் விஷயங்கள்னால நல்ல பாராட்டு புகழெலாம் கூடக்கூடிய ஒரு அருமையான ஆடுன்னு சொல்லலாம். அதே போல் தங்கத்தோட விலை, வெள்ளியோட விலை வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை குறையும். அதாவது இந்த தமிழ் வருட ஆரம்பத்தில் விலை குறையும். ஜூன் மாதம் 25-26ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி விலை, தங்க விலை படிப்படியாக கூட தொடங்கும். கூடி வருட இறுதியில் நிதானமான ஒரு நிலைக்கு வர ஆரம்பிச்சது. அடுத்த ஏப்ரல் மேலே நிதானமான நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விலைவாசிகள், தானிய விலைவாசிகள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லவர்களுடைய கையில் ஆட்சிகள் அமையிறதுக்கான நல்ல ஒரு அருமையான சூழ்நிலை தென்படுகிறது. பொதுவாக இந்த வருஷம் வாகன ஓட்டிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவங்க பொதுவாக எல்லா நேரத்துலையும் ரொம்ப கவனமாகவும் அவங்கக்கிட்ட தான் எல்லா பொறுப்புமே இருக்குதுன்னு இந்த வருஷம் கண்டிப்பாக உணர வேண்டும். இனி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பற்றி இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நாணயம், நேர்மை, பிடிவாத குணம், எதையுமே நின்று செயலாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பல விதங்களில் நல்ல பலன்கள் தான் நடக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான வருமானங்கள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவரையிலும் வருமானங்களில் ஒரு நிதானமான போக்கு தான் தென்படும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடின உழைப்பு, குறைந்த வருமானம், அதிக செலவு அப்படிங்கிற ரீதியில் தான் உங்களுடைய நிலைமை இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு நிதானமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனித்து சரியாக பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான பலன்களே நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்து இவ்வளோ நாள் திருமணம் தடைப்பட்டவங்க, அப்புறம் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த வருட இறுதியில், அதாவது அடுத்து வரக்கூடிய தை மாதம், அடுத்தது வரக்கூடிய தை மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசு துறைகளில் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு அதுக்கான ஆர்டர்கள் ஈஸியாக சேரும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். கலைத்துறையினுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. ஒரு சில அன்பர்கள் பழைய வாகனங்களை விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது, அப்புறம் வாகனங்களை பழுது பார்ப்பது, அப்புறம் புதிய இயந்திரங்கள் வாங்கி தொழிலை வளப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான முன்னேற்ற பாதையில் தான் செல்வாங்க. ஒரு மனசோர்வு ஏற்பட்டுக்கு அதிகமாக இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து லக்ஷ்மி நரசிம்மர் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாலை நேரத்தில் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு எந்த விதமான இடைஞ்சல்கள் இல்லாமல், தடங்கள் இல்லாமல் சுலபமாக எல்லா விஷயங்களும் நடைபெறும். பொதுவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும். ரிஷபராசி அன்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஆர்வம் அதிகமாக, கலைத்துறையில் மிக அதிகமான ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் அழகாக காட்சியளிப்பதில் வல்லவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயலாற்றுவதில் சிறப்பான குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நல்ல பலன்கள் தான் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. பழைய குடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சகோதர வழியில் இருந்த சொத்து சிக்கல்கள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏராளமாக இருக்கிறது.
அதே போல் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வீடு மனை போன்ற விஷயங்களை இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா அமைச்சிப்பீங்க. கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த வீடுகளை கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களோட உதவி, உறவினோட உதவிகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு சிலர் வந்து இடமாற்றம், பணிமாற்றத்தை விரும்பியவர்களுக்கு வருட இறுதியில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சில ப்ரமோஷனை ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக அக்டோபர் மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் வந்து சாதுரியமாக பேசி சமயோசியமாக செயல்படுவதில் வல்லவர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. பட் இருந்தாலும் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ புது நபர்களை நம்பி பணங்களை கொடுத்துடாமையும் அதே நேரத்துக்கு அதிகமாக கடன் வாங்காமல் இருக்கிறது ஒரு சாலச் சிறந்தது. அரசியல் பிரமுகர்களுக்கு வந்து ஒரு திருப்பு முனையாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக. அதே போல் கலைத்துறையினருக்கும் ஒரு சில வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். அதுக்காக கவலைப்பட வேண்டாம். வருட இறுதியில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. வாகன ஓட்டிகள் முக்கியமாக வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் நிதானமான போக்கில் வாகனங்களை செலுத்துவது நல்லது. இந்த வருஷம் நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு இனிமையான ஆண்டாக அமையும். மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதில் வல்லவர்களான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு சனி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் மே மாதத்துக்கு அப்புறமே உங்களுக்கு பலவிதமான நல்ல பலன்கள் தான் நடக்க தொடங்கும். அதே போல் ரொம்ப நாளாக வந்து தாமதமாக இருந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். வழக்கு வில்லங்கங்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு துறை உதவிகள் கிடைக்கிறதுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அரசியல் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், பணி உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் உங்களுடைய போக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்துக்கு சில நேரத்தில் வந்து உங்களால் முடிவெடுக்க முடியாமல் ரொம்ப குழப்பமான சூழ்நிலைக்கு போவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நேரத்துக்கு முடிவெடுக்காமல் ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுத்திங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி அந்த மாதிரி குழப்பமான முடிவுகள் வர நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலான்னா விநாயகருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா அந்த முடிவுகளை நிதானமாக வீட்டில் கலந்து பேசி எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அதே போல் ரொம்ப நாளாக வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருந்து பிரிஞ்சிருந்த தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருஷம் இருக்குது. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு வந்து இந்த வருஷ இறுதியில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 60 to 70% வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல பலன்கள் தான் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நண்பர்களால் உதவி ஏற்படும். அரசியல் பிரமுகர்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் உருவாகும். இருந்தாலும் அந்த புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி யாரோடையாவது கலந்து பேசி அப்புறமா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன தங்கல்கள், அதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கலாம். அதுக்காக பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வருஷ இறுதியில் வந்து உங்களுக்கு பல விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷம் வந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா வீரபத்திரர். இந்த வீரபத்திரரை வந்து நீங்கள் வந்து மாலை நேரத்தில், அதாவது வியாழக்கிழமை மாலை நேரத்தில் போய் வீரபத்திரருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையும். கடகராசி அன்பர்களே, நம்பிக்கை, நேர்மை, நாணயம் இந்த 3 அம்சங்களுடன் பிடிவாத குணத்தை ஒருங்கே அமையப்பெற்ற உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சோதனைகள் வந்தால் கூட அதை சாதனைகளாக மாற்றிக்கொள்வீர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பொதுவாகவே அதிகமான பெரிய புத்திசாலி. அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது உங்கள் உடன் பிறந்தது. எந்த நேரத்தில் எதை எப்படி செய்யணும், கரெக்டாக செய்யணும், எப்படி செய்யலாம், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல கோவமாக பேசணும், எந்த இடத்துல நிதானமாக பேசணும், எந்த இடத்துல மகிழ்ச்சியாக பேசணும், எந்த இடத்துல சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஆற்றுகளையும் பெற்ற உங்களுக்கு வந்து யாரும் சொல்லித்தர வேண்டிய வேலையே கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் எதிர்பார்த்தவமாக நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண ஆள், இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவர் தான் உங்களுக்கு கரெக்டாக செக் வைப்பார். ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயங்களை ஈடுபடுறது இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அமையும், நல்ல ஒரு பலனாகவும் அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளால் பெருமையும் பேரன் பேத்திகளால் பெருமையும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு. அதே போல் பழைய வாகனங்களை விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது, பழைய இடங்களை விட்டு புதிய வீடுகள் இடங்கள் வாங்குறது, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மனைகளை வாங்குறது, வீடு அமைப்பு, மனை அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாட்டி அமோகமாகவே இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவ்வப்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சோதனைகள் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து நடுவில் ஜென்மத்தில் வந்து குரு வருது, சனி பகவானுடைய சஞ்சாரம், ராகு கேதுவுடைய சஞ்சாரம் வந்து சில நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக நெகட்டிவாக இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. கைப்பொருளை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. கையில் வச்சுருக்க பொருட்களை ரொம்ப கவனமாகவே வச்சுக்கணும். நீங்கள் அதேமாதிரி வீட்டில் கேஷ் வச்சுருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. கரெக்டாக அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறத்தாழ வந்து ஒரு 60% to 70% நல்ல பலன்கள் தான் நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கணவன் மனைவி உறவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கூட அது இறுதியில் ஒரு நல்ல ஒரு தீர்வும் ஒரு இனிமையான சூழ்நிலையும் உருவாகும். பிள்ளைகளான பெருமை தான் உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு. இந்த வருஷம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து விநாயகர். அதனால் திங்கட்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்கு சந்திர உரையில் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சிறப்பான பலன்களே நடைபெறும். சிம்மராசி என்பர்களே, உங்கள்கிட்ட கோபம் இருக்கும், அதே நேரத்தில் குணமும் ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிடிவாத குணமும் இருக்கும், அதே நேரத்துக்கு ரொம்ப நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போகக்கூடிய குணமும் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எதை பேச தெரியாமல் சில நேரத்தில் பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் திருன்னு முழிப்பீங்க. பட் இருந்தாலும் டோட்டலாக நீங்கள் நல்லதே நினைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லதே தான் எப்பயுமே நடக்கும். பொதுவாகவே நீங்கள் ஒரு செல்ல குழந்தைன்னு தான் உங்களை சொல்லணும் ஆக்சுவலாக. ஆனால் உங்களுடைய கோபம் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு சில எதிரிகளை சம்பாரித்து கொடுக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் நிதானமான பேச்சு, நிதானமான போக்கு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க, எனக்கு விரைய குரு வருது, எனக்கு வந்து சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, அதனால வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும், அப்படிலாம் நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சவங்க பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து நினச்சிக்க இந்த ப்ராஜெக்ட்லாம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும். சார் கடைசி நேரத்தில் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு, என்னால் போக முடியாமல் போச்சுமா, அவங்களுக்கு அதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க போய் வெளிநாட்டில் நல்லபடியாக பணியாற்றி வருவாங்க திரும்ப. ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை சமாளிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெற்றவங்க வகையிலோ இல்லை பிள்ளைகள் வகையிலையோ இல்லைன்னா அக்கா தங்கச்சி அதாவது வந்து உங்கள் சகோதரி வகையிலோ செலவுகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நாவை கட்டுப்படுத்துவதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசுகிறதுலேயும் கொஞ்சம் சுருக்கிக்கணும், அதே மாதிரி சாப்பிட்றதுலேயும் கொஞ்சம் சுருக்கத்தை வந்து கையாளணும். அதனால் உங்களுக்கு உடல்நிலை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பொதுவாக நீங்கள் உங்களுடைய நல்ல மனசுக்கு வந்து இந்த வருஷம் எந்த குறையுமே வராது. பெற்றவர்கள் வகையிலும் பிள்ளைகள் வகையிலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டால் கூட கடைசியில் வந்து இறுதியாக உங்களுக்கு ஆதாயமாகவும் சுபமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து தேவி கருமாரியம்மன். இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமோ இல்லை காலையிலையோ வந்து தேவி கருமாரியம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சம்பழம் மாலை, இந்த எலுமிச்சம்பழம் வந்து எண்ணிக்கை வந்து கணக்கு இல்லைங்க, ஏதோ ஒரு எண்ணிக்கை உங்களுக்கு பிடிச்ச எண்ணிக்கை வந்து 15, 24 அந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து மாலையை சேர்த்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. முடிஞ்ச அளவுக்கு போய் வழிபடுங்க. எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் சூரியனை கண்ட பனிபோல் விலகி ஓடிவிடும். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் பொதுவாக வந்து அப்பப்போ திட்டங்களை மாற்றக்கூடிய இயல்புடையவர்கள். இந்த லாஸ்ட் மினிட்டில் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது, லாஸ்ட் மினிட்டில் வந்து பயணத்தை கேன்சல் பண்ணுறதுலாம் நீங்கள் தான் அதிகமாக செய்வீங்க. ஏன்னா அவ்வப்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். ஆனால் எந்த குழப்பம் வந்தாலும் இறுதியில் நன்மையாக முடியக்கூடிய ஒரே ஒரு ராசி வந்து கன்னிராசி தான் பார்த்திங்கன்னா. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு எளிமையான மென்மையான மனம் கொண்டவர்கள். சின்ன விஷயத்துக்கெலாம் கூட ரொம்ப அதிகமாக கவலைப்படுவீங்க. இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதாயமான வருஷம்னு சொல்லணும். ஏன்னா குரு உங்களுக்கு வந்து சாதகமான சூழ்நிலை, சனி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலை, அதுமாதிரி ராகுக்கு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஜூன் மாதம் வரையிலும் பார்த்திங்கன்னா அதிகமான வாக்குவாதத்திலலாம் ஈடுபடக்கூடாது. யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாக்குறுதிகள் கொடுக்குறது, அப்புறம் வந்து மனம் கசிந்து பேசுகிறது, அதாவது ஒரு இனிமை இல்லாமல் பேசுகிறது, அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இனிமையான பேச்சு அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க, இப்படி ஒரு வீடு கட்டணும், நம்ம இப்படி ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாதாரண வாகனங்கள்லேருந்து நல்ல லக்ஸரியஸ் வாகனங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பதவி உயர்வு, பணி உயர்வு தேடிக்கிட்டு இருந்தது எல்லாமே சுலபமாக உங்களை வந்து இந்த வருஷம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து நல்ல பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் அந்த நிறுவனங்களை விட்டு சம்பள உயர்வு காரணமாக வேறு நிறுவனங்களுக்கெல்லாம் மாறுவாங்க. அதே போல் திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே முடிகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி குழந்தை பாக்கியம் தாமதமாகி மருத்துவ உதவிகளை எதிர்பார்த்து மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே ஏதாவது நல்ல ஒரு நெட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த கன்னிராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை இந்த வருஷம் அடைவாங்க. அவங்க கேட்ட பாடப்பிரிவுகள்லாம் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே போல் வந்து தொழில்துறை வளர்ச்சி இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனால் அந்த சினிமா துறை, சின்ன துறையில் உள்ளவங்களுக்குலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டால் கூட வருட இறுதியில் வந்து அது எல்லாமே சரி செய்கிற மாதிரி ஒரு சமணப்படுத்தி விட்டு சென்றுவிடும். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. இந்த வருஷம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து வெங்கடேஸ்வர பெருமாள். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கும் திங்கக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாள் வந்து வெங்கடாச்சலபதியை மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபடுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே அமையும். துளாராசி என்பர்களே, நீங்கள் பொதுவாக வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு நபர். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வேகமாக செய்யணும்னு சொல்லிட்டு செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பெரிய ஸ்பீடு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அதேமாதிரி பட்டுன்னு உடனே பேசிடுறது, எந்த ஒரு விஷயத்தையும் உடனே டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அடுத்த நிமிஷம் அதை செயல்படுத்த துடிக்கிறது எல்லாமே உங்ககிட்ட வந்து ஒரு இயல்பான குணங்கள் தான். இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் சொல்லப்போனால் நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்கள் நடக்கும். ஆனால் கெட்டதுன்னு சொன்னால் அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அதெல்லாம் சுலபமாகவே நீங்கள் சமாளிப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கனாவே போதும். எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப நிதானம், பொறுமை, பதற்றம் இல்லாமல் செஞ்சிங்கனாவே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆபரண தொழிலில் உள்ளவங்களுக்கு இந்த வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதுமாதிரி கலைத்துறையினருக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள் வர்றது, இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடத்திலிட்ட விளக்காக இருந்த கலைத்துறையினர் வந்து துளாராசிக்காரங்க வந்து குண்டிலிட்ட விளக்காக மாறுவார்கள்னு சொன்னால் மிகையாகாது. அந்தளவுக்கு சாதனையாளர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசின்னு இந்த வருஷம் உங்களை பற்றி மிகையாகவே சொல்லலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சனி பகவானை பற்றி ரொம்ப பயந்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, மனை வாங்குறது, அப்புறம் வந்து புதுசாக வந்து ஏதாவது வீடு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் நீங்கள் செஞ்சு செய்வீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் தான் இந்த வருஷம் நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மிகையாகாது. ஆனால் பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் நிறையா வந்து பிரயோஜனமான காலம்னு அதை சொல்லலாம். அதுமாதிரி குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த வருஷம் கண்டிப்பாக ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இந்த வருஷம் நீங்கள் வழிபடக்கூடியது வந்து முருகப்பெருமான். நீங்கள் வந்து புதன்கிழமை சாயந்தரமும் வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷம் ரொம்ப இனிமையாகவே அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு பேசிட்டு அப்புறமா யோசிப்பீங்க. முகம் சுளிக்கிற மாதிரி பேசிட்டு அப்புறமா என்னடா அப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க. ஆனால் மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டீங்க. அதாவது வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத அப்படிங்கிற தன்மையில் வந்து நீங்கள் ஒரு வல்லவர்கள்னு சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் நிறையா இருக்கும். இழந்த சொத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உருவாக்கும். ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வந்து வெளிநாடு பயணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு, அதே மாதிரி வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்திலேருந்து இந்த மாதிரி வெளிநாடு அனுப்புகிறேன்னு சொல்லி தாமதப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சுலபமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுந்து சில பூஜைகள் புனஸ்காரங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பணிகளை செய்கிறது ரொம்ப சாலச்சிறந்த விஷயமாக அந்த வருஷம் உங்களுக்கு அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. அப்புறம் அரசு உத்தியோகத்துலேருந்து மெமோ வாங்கி கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்க கூட திருப்பி வந்து ரீஇன்செட் ஆகி பழையபடி இந்த பணியை பெற்று ஒரு அருமையாக அந்த பணி செய்வாங்க. அரசியலில் வந்து இழந்த வாய்ப்புகளை பெறுறது, கலைத்துறையில் வந்து இழந்த வாய்ப்புகளை பெறுறது, அதே போல் வந்து செஞ்ச பணியில் ஏற்பட்ட சின்ன மன வருத்தங்கள்லேருந்து விடுபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சுலபமாகவே நடக்கும். நீங்கள் வந்து இந்த 7.5 சனியை பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னு. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா 7.5 சனியில் தான் வீடு கட்டுறது, மனை வாங்குறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் பெறதெல்லாம் ஈஸியாக சுலபமாக நடக்குங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களில் இதுவரையிலும் தாமதப்பட்ட திருமணங்கள், தாமதப்பட்ட குழந்தை பாக்கியங்கள், வீடு மனை மாற்றி இதெல்லாமே உங்களுக்கு சுலபமாக அமையும். புதிய சாதனைகளையும் செஞ்சு புதிய பதவிகளையும் பெறுறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் வந்து முருகப்பெருமான். முருகப்பெருமான் வந்து மனமார செவ்வாய்க்கிழமை சாயந்தர நேரத்தில் வழிபடுறது ரொம்ப சாலச்சிறந்த விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் அறுபடை வீடுகளுக்கு சென்று வர்றது நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானங்களில் வந்து தொலைதூர பயணங்களை தவிர்த்துறது உங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான நல்ல ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், நாளும் தெரிந்தவர்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் படபடப்பும் வேகமும் இருக்கும். ஆனால் நிதானம் தவற மாட்டீர்கள். ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன்னு உங்களை கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் எதையும் பட்டுன்னு யாராக இருந்தாலும் நேரடியாக அது தப்பு தானே சொல்லி கேட்பதில் வல்லவர்கள் நீங்கள் தான் முதல் ஆளுன்னு சொல்லணும். ஆனால் உங்களோட கோபம் தான் உங்களுக்கு சில விஷயங்களில் இடையூறாக இருக்கும்னு சொன்னால் மிகையாகாது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அஷ்டமத்த குருன்னு சொல்லி பயப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பயப்படுவீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இதுவரையிலும் உங்களுக்கு தடங்கலான நிகழ்ச்சிகள்லாம், தடங்கலான விஷயங்கள், நிகழ்ச்சிகள்லாம் கூட இனிமேல் உங்களுக்கு நடக்க தொடங்கிவிடும். என்ன காரணம்னா சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது இந்த வருட இறுதியில். அதே போல் குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர். அதனால் அவருடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிக சாதகமாக வேணால் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பழைய கடன் அத்தனையுமே நீங்கள் மேக்ஸிமம் தீர்த்துருவீங்க. புதுசாக கடன் வாங்கி புதுசாக வீடு வாங்குறது, அலுவலகம் மாற்றம் செய்வது, வாகனங்கள் வாங்குவது, சாதாரண ஒரு சின்ன சின்ன காரில் இருக்கவங்க கொஞ்சம் லக்ஸரியஸ் காருக்கு மாறுறது, லக்ஸரியஸ் வீட்டுக்கு மாறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் சாதகமாக தான் நடக்கும். ஆனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மனைவி விஷயங்கள் இருந்த சங்கடங்கள், கணவர் விஷயம் இந்த சங்கடங்கள்லாம் கொஞ்சம் நீங்கிரும். பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவார்கள். அதுபோல் ஒரு நல்ல ஒரு அருமையான வருஷம்னு உங்களுக்கு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப நாள் விவசாயத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கோழி பண்ணை வச்சுருக்கவங்க, அப்புறம் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு மிக மிக ஆதாயமாகவே இருக்கும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினர்,
மற்றும் வந்து இசைத்துறையினர் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலம்னு சொன்னால் மிகையாகாது. பொதுவாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷம் தான் சொல்லணும். இந்த வருஷம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி. ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டுட்டே வாங்க. உங்களுக்கு பல விஷயங்கள் சிறப்பாகவே நடைபெறும். மகர ராசி அன்பர்களே, உங்கள்கிட்ட வந்து பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நைஸாக பேசி சைஸாக காரியம் பண்ணுவதில் வல்லவர்கள்னு உங்களை சொல்லலாம். கண்டிப்பாக எந்த இடத்துல எப்படி பேசணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு சாதகமாக பேசி சுமூகமாக முடிச்சுப்பீங்க. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. கரெக்டாக எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசினா என்ன காரியம் நடக்கும் அப்படிங்கிற ரொம்ப வந்து சமயோசிதமாக நீங்கள் செயல்படுறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பல காரியங்களை நல்லதாக தான் நடத்திப்பீங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரிவினைகள்லாம் ஓரளவுக்கு தீரும். அப்புறம் சகோதர வழியில் இருந்த வில்லங்க பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீரும். சொத்துக்கள் இருந்த வில்லங்கள்லாம் தீரும். அக்கம் பக்கத்தார் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீரும். ஏன்னா வந்து கடைசி போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிரமங்களை எல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பீங்க. இனிமேல் இந்த வருஷம் வந்து அந்த சிரமங்கள்லாம் போய் ஓரளவுக்கு வந்து உங்களுடைய சாதுரியத்தினால பல விஷயங்களை வந்து சுலபமாக முடிச்சுப்பீங்க. திருமணம் போன்ற வாய்ப்புகள்லாம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்துக்கு வருட இறுதியில் அதுக்கு சரியான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த அரசு துறையில் எதிர்பார்த்த வேலைகள்லாம் தாமதமாகிட்டே இருந்ததெல்லாம் வருட இறுதியில் உங்களுக்கு வந்து கைகூடி வந்துடும். அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு இதுவரையில் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் ஏராளமாக இருக்குது. அதே போல் வந்து தடங்கலான வெளிநாடு பயணங்கள்லாம் சுலபமாக நடைபெறும். இயந்திரத்துறையை சார்ந்தவர்கள், இயந்திரம் சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வங்கிகள் எல்லாம் கடன் கிடைக்கும். ஆனால் அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஏன்னா இந்த வருஷம் வந்து அதிகமாக கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த கடன் கிடைக்குதேங்கிறதுக்காக வாங்காமல் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து அதுக்கப்புறமா கடனை வாங்கலாமா வேண்டாமா, எந்த அளவுக்கு நமக்கு உபயோகப்படுதுன்னு சொல்லி யோசிச்சு பண்ணுறது நல்லது. அதிகமாக அந்த கடன் அட்டைகளெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான விஷயமாக அமையும். அதே மாதிரி பிள்ளைகளால் பெருமையும் தகப்பனார் தாய் வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் உங்களுக்கு இந்த வருஷம் நடைபெறும். இந்த வருஷம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான். சிவபெருமானை வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டு வாங்க. முடிஞ்ச அடிப்பிரதட்சணம் செஞ்சு வழிபடுங்க. 3 முறை அடிப்பிரதட்சணம் செஞ்சு வழிபட்டிங்கன்னா எந்த சிக்கல் இருந்தாலும் சரி சுலபமாக விலகி ஒரு நல்ல பலன்கள் நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, எதையுமே வந்து சிறப்பாக செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் சரி அதை வந்து நம்ம நம்பர் 1 நடத்தி காமிக்கணும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம தான் அதில் நம்பர் 1 இருக்கணும். கும்பம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போவுமே அதில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய தெளிவுகள் இருக்கும். நீங்கள் வந்து அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா விஷயம் தெரிஞ்சும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா இதுவரையிலும் தொல்லை கொடுத்து கொடுத்த எதிரிகள்லாம் உங்களை பார்த்து விலகி ஓடுவார்கள்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அரசு துறையில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு யாராவது வந்து சின்ன இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜெலஸ்னால இடைஞ்சல் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த வருஷம் வந்து உங்களை விட்டு விலகிடும். அதே போல் வந்து ரொம்ப நாளாக வந்து ப்ரமோஷன் தள்ளி போனவங்களுக்கு ப்ரமோஷன் வந்து தேடி வரும். பெரிய அதிகாரிகளோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு புதுசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடமாற்றம், பணிமாற்றம், பணி உயர்வு இதெல்லாம் சுலபமாகவே நடக்கும். அதே போல் வந்து நீங்கள் பணிபுரிஞ்ச இடத்துல வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்லாம் கொடுக்காமல் இருந்தவங்க கூப்பிட்டு அதை விட பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி நோய் நொடிகள்லாம் அந்த வருஷம் குறைஞ்சிரும், அதிகமாகவே குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கடன்கள் அதிகமாக வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வீடு வாங்கினீங்கன்னா கூட ஒரு 50% மேலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சுட்டு அப்புறமா வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பேடன் வந்து வருட இறுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பேரின்மை உள்ளவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல் வந்து பிரிந்த பிள்ளைகள் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் தீர்றது, அப்பப்போ இந்த வாக்குவாதங்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏராளமாக இருக்குது. ஸோ கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட வந்து இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் நடைபெறும். ஆனால் கைப்பொருளை மிக கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். வெளியூர்லாம் செல்லும்போது கரெக்டாக வீட்டை பூட்டி கரெக்டாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பூட்டுகள்லாம் பூட்டி போகிறது நல்லது. ஏன்னா சில பொருட்கள் வந்து காணாமல் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இதுபோல் விஷயங்கள் நடக்காமல் ரொம்ப இனிமையாக எளிமையாக நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக வாழ்க்கை நடக்கிறது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு கேது பகவானை வழிபடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு காலையிலேயோ சாயந்தரம் போய் வெண்ணெய் சாற்றி முடிஞ்சால் ஒரு வடைமாலை சாத்தி வழிபடுங்க. மாதத்தில் ஒரு நாள் செஞ்சிங்கன்னா கூட போதும். உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12வது ராசி.
அதாவது வந்து கடைக்குட்டி மாதிரி எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கடைசி குழந்தை வந்து ரொம்ப செல்ல குழந்தையாக இருக்குங்க. அதுபோல் எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செல்ல குழந்தை தான். இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்கள் ஒரு செல்ல குழந்தைன்னு சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் வரவே வராது. எந்த இடத்துக்கு போனாலும் யாரோ ஒருத்தவங்க உதவி செஞ்சுருவாங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா கூட சாமி கும்பிட்றதுக்கும் முதல்ல கூட்டி போய் உங்களை நிற்க வச்சுருவாங்க. ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து மனசோர்வடைவீங்க. அது உங்களுடைய இயல்பாக உள்ள ஒரு வீக்னஸ் அது. இந்த வருஷம் அந்த மாதிரி மனசோர்வடைய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து 5ல் வராரு. அப்புறம் சனி பகவான் வந்து சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. ராகு கேது உங்களுக்கு வந்து அதிகமான சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஜூலை மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு நடைபெறும். பல விஷயங்களில் வந்து வெற்றியாளர்களாக வலம் வருவீர்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து சில சாதனைகள்லாம் சேர்ந்து பாராட்டு பரிசு இதெல்லாம் வாங்குவாங்க. அரசியலில் இருக்கவங்களும் அவங்கள மேலே உள்ள அரசியல் பிரமுகர்களால் பாராட்டப்படுவாங்க. அதே மாதிரி இசைத்துறையில் உள்ளவங்களும் பாராட்டப்படுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பலவிதமான சிறப்பான சூழ்நிலை உருவாகும். குறிப்பாக மருத்துவத்துறையை சார்ந்த சில சாதனையாளர்கள் இதில் வெளிவருவாங்க. அதேபோல் விண்வெளித்துறையை சேர்ந்த சாதனையாளர்களும் இதில் வந்து இந்த ராசிக்காரங்க வெளியில் வந்து ரொம்ப பிரபலியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் வந்து நீங்கள் சில விஷயங்கள் வந்து பாருங்கள், இப்போ வீடு கட்ட தொடங்குறவங்க, அப்புறம் மனை வாங்குறவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து அந்த வீடு கட்ட தொடங்கும் போது யார்கிட்ட நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசி கரெக்டாக கையெழுத்துக்கள் வாங்கி சரியாக பண்ணணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சில தடங்கள் ஏற்பட்டதனால தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் மே கடைசிக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்கள் வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு சுற்றுலா போகிறதுக்காக இருக்கலாம், அல்லது உங்களோட பணிகளில் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தட்டி போயிட்டுருக்கலாம். அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் வந்து உல்லாச பயணங்கள் போகிறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்தல யாத்திரைகளை வந்து மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கால் முட்டி அந்த கைகள் இதில் சின்ன சின்ன பெயின்கள் வர்றதுக்கு, அந்த ஜாயின்களில் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உணவு பழக்க வழக்கங்களை ஒரு சரியான முறையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து ரொம்ப நாளாக தட்டிட்டு போன திருமணங்கள் நடக்கிறதுக்கும், இயல்பாக இந்த ஏஜில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு மிக மிக ஒரு சந்தோஷமான வருஷம்னே தான் சொல்லலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களே நடைபெறும். இந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன். இந்த காமாட்சி அம்மனை வந்து செவ்வாய்க்கிழமை மாலையும் வெள்ளிக்கிழமை மாலையும் குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்க. முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு சிறப்பான அன்னதானம் செய்வது சால சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எல்லா நேயர்களுமே கொஞ்சம் நிதானமாக நின்று செயல்படுவது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது, பௌர்ணமி அன்னைக்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்வது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபடுறது, அதேபோல் பிரதோஷ காலங்களில் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை யோக நரசிம்மரை வழிபடுறது வந்து எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் சரி அதை சுலபமாக சமாளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதே போல் பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் அகோர வீரபத்திரர் எங்கே இருக்கான்னு பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து அனுமந்தபுரம் ஒரு இடத்துல அகோர வீரபத்திரர் இருக்கார். அவருக்கு பௌர்ணமி அன்னைக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுங்க. எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் சரி இந்த ஜெய வருடம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு வெற்றிகரமான வருடமாக அமையும் என்பது உறுதி. ஜோதிடர் சொன்ன எல்லா பலன்களையும் கேட்டிருப்பீங்க. சில ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் முழுக்க நல்ல பயன்கள் கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொன்னாரு. ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னாரு. கவலைப்படாதீங்க, சோதனைகள் எல்லாமே தானே சாதனைகளுடைய படிக்கட்டுகளா அமையுது. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உண்மையான உழைப்பும் அது கூடவே தெய்வ வழிபாடும் இருந்தா எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் தீர்வு கிடைக்கும்.